ஜிஎஸ்டி வரி விதிப்பதால் தங்க ஆபரணங்கள் வாங்கும்போது வாடிக்கையாளர்கள் கூடுதல் தொகை செலுத்த நேரிடும் என நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, ஜிஎஸ்டி வரியால நகைகள் வாங்கும்போது எவ்வளவு தொகை கூடுதலா செலுத்த வேண்டியிருக்கு? நகைக்கடை உரிமையாளர்கள் இது தொடர்பா என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? தமிழரசன், தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதியானது கோவை ராஜவீதியில் தான் இருக்கிறோம், ஒரு நகைக்கடையில். நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது இன்று ஞாயிறு அதாவது விடுமுறை நாட்கள் என்ற போதிலும் நகைக்கடையில் பொதுமக்களின் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜவீதி, கிராஸ்கட், காந்திபுரம் உள்ளிட்ட வீதிகளில் அதிகமாக தங்க நகை கடைகள் அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக ஞாயிறு மற்றும் சனிக்கிழமை விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகமாகவே காணப்படும். ஆனால் தற்பொழுது இந்த கூட்டமானது குறைந்த அளவே காணப்படுகிறது. நீங்கள் கேட்டது போல் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த ஆபரணங்களுக்கு 550 முதல் கூடுதலாக செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தற்போது நம்மிடையே வந்துட்டு நகைக்கடை உரிமையாளர் இருக்கலாம், அவரிடமே கேட்போம். இப்ப தங்கத்துக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க, அதோட இன்றைய நிலவரம், அதை நேற்றிலிருந்தே அமல்படுத்தப்பட்டு வருகிறது, இன்றைய நிலவரம் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு சதவீதம் இருந்ததுங்க. 10 கோடிக்குள்ள எந்த ஒரு தொழிலதிபருக்கு அவருடைய ஆண்டு டர்னோவர் 10 கோடிக்குள்ள இருந்து அவருக்கு 1% இருந்தது. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி திட்டம் வந்ததிலிருந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு தொழிலதிபரும் அவருடைய வியாபாரம் கூடுதலாக இருந்துச்சுன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே அவர் 3% ஜிஎஸ்டி வரிக்கு உட்படுத்தப்படுறார் அவர். அதனால இப்போ நுகர்வோருக்கு 2% வரி விதிப்பு அதிகமாகிருக்கு. அப்போ ஜிஎஸ்டி வரி திட்டம் வராதுக்கு முந்தி நல்லா இருந்தது. எப்பவும் போல எங்களுக்கு நடக்க வேண்டிய வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது. முந்தானேத்து நள்ளிரவு 12 மணியிலிருந்து இந்த ஜிஎஸ்டி வரி திட்டம் அமலுக்கு வந்திருக்குது. நேற்று முழுமையாக எந்த ஒரு வியாபாரமும் சரியாக நடக்கலை. நுகர்வோர்கள் வந்தவரெல்லாம் பழைய வரி கிடைக்குமா இல்லை புது வரி கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய வரி தான் போட முடியும், பழைய வரியோட அந்த 12 மணியோட முடிஞ்சதுன்னு நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ கூடுதலாக தங்கத்துக்கு இப்போ ஒரு கிராமுக்கு எவ்வளோ கூடுதலாக நுகர்வோர் செலுத்த வேண்டியது இருக்குது, அதே போல் வெள்ளிக்கு எந்த மாதிரியான ரேட் இருக்குது? வெள்ளியும் தங்கமும் ஒரே விதமான வரி விதிப்பு தான் முதல்ல இருந்தது. உப்பும் ஒரே மாதிரி தான் 3% பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி தங்கத்துக்கு ஒரு பவுனுக்கு 550 ரூபா கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் ₹1 வெள்ளி கூட ₹1 கூடுதலாக தர வேண்டியதாக இருக்குது அவங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய சுமையாக நினைக்கிறாங்க பொதுமக்கள் அவங்க. நாங்கள் அரசாங்கத்திற்கு எங்கள் அகில இந்திய சம்மேளனத்தின் சார்பில், தமிழ்நாட்டு சார்பில் நானும் கூட சென்ற 10 நாட்களுக்கு முன்னால் இந்த ஜிஎஸ்டி வரி திட்டத்திற்கு அவங்க ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அதில் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸு, அப்புறம் ரியாஸ் அகமது டேக்ஸ் ரிசர்ச் யூனிட் அவங்களெல்லாம் இருந்து நாங்கள்லாம் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் இன்னும் 2 மாத காலம் இருக்கிறது. நாங்கள்லாம் இந்த ஜிஎஸ்டி வரி திட்டத்தை பழகி அதுக்குண்டான சட்டத்திட்டங்களை முறைப்படி நாங்கள் பின்பற்றுவதற்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை முழுமையாக இந்த அரசு ஏற்று எந்த ஒரு தடையும் இல்லாமல் எப்பொழுதும் போல எங்களுடைய தொழில் தடையில்லாமல் செல்வதற்கு உதவ வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த 2 நாட்கள்ல வர்த்தகம் எந்த மாதிரி இருக்கு? நேற்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் தான், கூட்டம் அதிகமாகவே இருக்கும். வர்த்தகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே நம்மளுடைய வியாபாரத்தின் சூழ்நிலையில் சனி ஞாயிறு அதிகமாக இருக்கும். காரணம், அந்த அன்னைக்கு அலுவலகங்கள் எல்லாம் இருக்காது, அலுவல் வேலையும் அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த வரி உயர்வினால நேற்று இன்னைக்கு நுகர்வோர்கள் யாருமே வியாபாரத்துக்காக வரல. அவங்களும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக கூறிக்கொள்வது என்னவென்றால், இந்த வரி உயரை பற்றி எந்த ஒரு அச்சமும் பட வேண்டாம். அவங்க எப்பவும் போல அவங்க வியாபாரம் செய்யலாம். முறைப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த சட்டத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தமிழரசன், தற்போது நம்மிடையே நுகர்வோர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ நீங்கள் ஒரு தங்கத்துக்கு கூடுதலாக இப்போ 550 கட்டி தான் நீங்கள் தங்கம் வாங்குற நிலைமைக்கு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இங்கே இடர்வீதியிலேருந்து வரோம். முதல்ல 1% போட்டிருந்தாங்க, ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் 2% எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. நாங்கள் 1 பவுன் வாங்கலான்னு வந்தோம், இப்போ 3/4 பவுன் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த வித்தியாசம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வீட்டில எல்லாம் பொன் குழந்தைங்களை வச்சுருக்கோம், எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணுறது? இதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணும். நீங்கள் தங்கத்தை எப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது தங்கம் பொதுவாகவே ஒரு சேமிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இது எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கும்? இந்த கிட்டத்தட்ட 3/4 பவுன் வாங்க முடியுது, 1/4 பவுன் வாங்க முடியலங்கிறேன், இது எந்த அளவுக்கு உங்களை பாதிப்பை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக இது நாங்கள் வாங்கி வச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் கோல்டு வாங்கி வச்சோம்னா. ஆனால் இப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன பண்ண, நீங்கள் தான் பார்த்து அரசாங்கம் ஏதோ பண்ணணும் முடிவு. தமிழரசன், அதாவது நீங்களே கேட்டிருப்பீங்க, கடை உரிமையாளர்களாகட்டும் இல்லை பொதுமக்களாகட்டும், அதாவது 550 ஒரு தங்கத்துக்கு அதிகமாக இருப்பதால் தாங்கள், அதாவது இங்கே சுமார் இப்போ 1 பவுன் 2 பவுன் வாங்குவதற்காக வந்தாலும் குறைவாகவே வாங்கும் நிலைமைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழரசன்.